விஜய் தாவேகா என்டிஏ அலையன்ஸ்குள்ள போறதா தொடர்ந்து பேச்சுக்கள் அடிபட்டு இருக்கு, ஸ்பெகுலேஷன்ஸ் வந்துகிட்டு இருக்கு, ஸ்கூப்ஸ் வந்துகிட்டு இருக்கு. அது நடந்துச்சுன்னா நம்ம அவங்கள ரொம்ப ஈஸியா கலாய்க்கலாம். பாரு, அணிலா இருந்தவங்க சங்கி ஆயிட்டாங்க, இவனுங்க பிஜேபி பி டீம் நம்ம அப்பயே சொன்னோம்ல, இவனுங்க பிஜேபி இந்த கட்சியே பிஜேபி பிளான் பண்ண கட்சி தான் நம்ம அப்பவே சொன்னோம்ல அப்படின்னு அவங்கள ஈஸியா கலாச்சிட்டு போயிடலாம். ஆனா இது அதையும் தாண்டி ரொம்ப டேஞ்சரஸான விஷயம். குறிப்பா தமிழ்நாடோட ஃபேப்ரிக், பொலிட்டிக்கல் ஃபேப்ரிக்கு இது ரொம்ப டேஞ்சரஸான விஷயம். ஏன்னா இந்த விஜய் வளர்த்து வச்சிருக்கிற கூட்டம் இருக்குல்ல, அது ஒரு கல்ட் குரூப். அவங்களுக்கு பொலிட்டிக்கல் மைண்ட் எல்லாம் கிடையாது. கம்ப்ளீட்டா பொலிட்டிக்கல் பிளைண்ட் ஃபெய்த். விஜய் மேல இருக்கிறது பிளைண்ட் ஃபெய்த், அவ்வளவுதான். ரொம்ப சிம்பிளா நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இப்போ நான் ஆட்சிக்கு வந்துட்டா இங்க ஊழலே நடக்காது, நான் ஆட்சிக்கு வந்துட்டா பெண்கள் பாதுகாப்பா இருப்பாங்க, அப்படி இப்படின்னு நிறைய சொல்லுவார் இல்லையா, ஒரு லைன்ல டயலாக் சொல்லுவாரு. இவங்களும் அதை நம்பிக்கிட்டு ஃபயர் விடுவாங்க. திரும்பி எப்படின்னா நீ ஆட்சிக்கு வந்தா ஊழல் நடக்காது, எப்படின்னா நீ ஆட்சிக்கு வந்தா பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கும், அதுக்கு என்ன திட்டம் வச்சிருக்கா, அதுக்கு என்ன கொள்கை வச்சிருக்கா, அதை பத்தி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க கேட்கவே மாட்டானுங்க. ஏன்னா இவனுங்க விஜய் எப்படி சினிமால ஒரு வில்லனை அடிச்சு மக்களை காப்பாத்துறாரோ, அதே மாதிரி அவரு இங்க பொலிட்டிக்கல் ஸ்பேஸ்ல வில்லனா சித்தரிச்சு வச்சிருக்கிற திமுகவை அடிச்சு, திமுகவை தோக்கடிச்சு அரசியல்ல ஜெயிச்சு ஆட்சிக்கு மக்களை காப்பாத்திடுவாரு அப்படிங்கிற அந்த நம்பிக்கையில தான் சுத்திட்டு இருக்கானுங்க.